வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோல பேங்கிங் லா அண்ட் பிராக்டிஸ் சப்ஜெக்ட்ல பிளெட்ஜ், மார்ட்கேஜ் லீன், ஹைப்போத்திகேஷன் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எஸ்பெஷலி இந்த வீடியோல வந்து பிளெட்ஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம வந்து பிளெட்ஜ் அப்படிங்கிற வேர்ட் வந்து நம்ம நார்மலா நம்மளோட டெய்லி லைஃப்ல சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். கோல்ட பிளெட்ஜ் பண்ணி லோன் வாங்கியிருக்காங்க அண்ட் ஹவுஸ் டாக்குமெண்ட்ட பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் நம்ம கேஷுவலா சொல்லுவோம். பட் எக்ஸாம்ன்னு வர்றப்போ வி நீட் டு ரைட் இன் பேஜஸ். இப்ப இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் தி கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து எடுத்து தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து இந்த 4 டேர்ம மட்டுமே 20 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த 20 மார்க்ஸ்க்கு நம்ம எழுதணுங்கிறப்போ, எவ்ளோ எழுதணும் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ அந்த பிளெட்ஜ்ங்கிற ஒரு வேர்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நாம ரீகெயின் பண்ணா மட்டும் தான் அவ்ளோ கன்டென்ட் கிடைக்கும். ஓகே. ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்றது, எந்த ஒரு கொஸ்டினா இருந்தாலும் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் டெஃபினிஷன். ஸோ இங்க வந்து a pledge is a bailment of goods as security for the payment of a debt or performance of a promise. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, பிளெட்ஜுங்கிறது வந்து ஒரு கூட்ஸ அடமானம் வச்சு, அதாவது இந்த பொருளை நீங்க வச்சுக்கோங்க, அதுக்கு பதிலா எனக்கு அமௌண்ட் கொடுங்க அப்படிங்கிறது தான். இல்ல அவங்க சொன்ன ப்ராமிஸ் படி நடந்துக்கிறது. இந்த அசெட்ட நீங்க எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. ஓகே, செக்ஷன் 172. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, இன்னும் அடிஷ்னலா இருக்கும். ஓகே, இவங்க படிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட்ட அந்த பேப்பர வேல்யூ பண்றவங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் டெஃபினிஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளெட்ஜ் அப்படிங்கிறதுக்குள்ள எந்த 2 பெர்சன் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான். லெட் மீ என்லார்ஜ் திஸ். ஓகே. ஸோ தட் உங்களுக்கு இன்னும் விசிபிளா இருக்கும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹானர், ஹானி இல்லைன்னா பிளெட்ஜர், பிளெட்ஜி. ஓகே. பிளெட்ஜர் அப்படிங்கிறவங்க வந்து த பர்சன் ஹூ டெலிவர் தி கூட்ஸ் அஸ் செக்யூரிட்டி. என்கிட்ட இருக்கிற பொருளை நான் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க தான் பிளெட்ஜர். பிளெட்ஜி அப்படிங்கிறவங்க த பர்சன் ஹூ ரிசீவ்ஸ் தி கூட்ஸ் அஸ் செக்யூரிட்டி. இப்போ நான் என்னோட என்கிட்ட இருக்கிற ஒரு அசெட்டை வந்து அசெட்டோட டாக்குமெண்ட் உங்ககிட்ட குடுத்துட்டு நான் காசு வாங்குறேன் அப்படின்னா, யாரு வந்து அசெட்ட குடுக்குறாங்களோ அவங்க தான் பிளெட்ஜர். யாரு கேஷ் குடுக்குறாங்களோ அவங்க பிளெட்ஜி. ஓகேவா? ஸோ நீங்க அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிளெட்ஜோட கோர் பர்ப்பஸ யார் பண்றாங்களோ, அவங்கள வந்து பிளெட்ஜர் ஆர்ன்னு வரும். ஓகே? அதுக்கான ரீசனா யார் இருக்காங்களோ, அவங்க வந்து பிளெட்ஜி. ஓகே? யார் ஃபர்ஸ்ட்டு ரிக்வெஸ்ட் குடுப்பாங்க? என்னோட அசெட்ட நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்றவங்க தான் ஃபர்ஸ்ட்டு ரிக்வெஸ்ட் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ யார் ஃபர்ஸ்ட்டு ரிக்வெஸ்ட் குடுக்குறாங்களோ, அவங்கள வந்து பிளெட்ஜர் இல்லைன்னா பானர் அப்படிம்போம். ஓகே? ஸோ இத தான் நீங்க இந்த மாரி ஈஸியா வச்சுட்டீங்கன்னா, நெறையா அ இதுல வந்து நமக்கு இந்த கன்ஃப்யூஷன் வரும். ட்ராயர், ட்ராயி அது வந்து யாரு ட்ராயர், யாரு ட்ராயிங்கிறது வந்து நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ அதனால இத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிளெட்ஜ்ங்கிற பர்ப்பஸ்ல யார் ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் குடுக்குறாங்களோ, அவங்க தான் அந்த இஆர் அப்படின்னு முடியறது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, பிளெட்ஜ் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ். இதுல என்னென்ன ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி ஆஃப் கூட்ஸ் இஸ் மேண்டேட்டரி. கண்டிப்பா நீங்க ஒருத்தர்கிட்ட கேஷ் வாங்குறீங்கன்னா, அதுக்கு பதிலா ஒரு அசெட்டா உங்ககிட்ட குடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த குடுக்கறது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் கூட்ஸ் ஆர் டெலிவர்ட் ஆஸ் செக்யூரிட்டி ஃபார் அ லோன் ஆர் ஆப்ளிகேஷன். ஜஸ்ட் லைக் தட் சும்மா குடுக்கறதில்ல. அந்த செக்யூரிட்டி அதாவது அந்த அசெட்டோட டாக்குமெண்ட்ட நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, அதுக்கு பதிலா நீங்க வந்து அமௌண்ட் கடனா வாங்குறீங்க. அசெட்ட வித்து வாங்குறதில்ல. இப்போதைக்கு நீங்க இந்த டாக்குமெண்ட்ட வச்சுருங்க. இதுதான் உங்களுக்கான ஒரு அஷ்யூரன்ஸ் தட் நான் வாங்க போற காசுக்கு அ நான் காலை நெக்ஸ்ட் ஐ மீன் ஆன் தட் டேட் நான் திரும்ப குடுக்கல அப்டின்னாலும், நீங்க அந்த அசெட்டோட டாக்குமெண்ட்ட யூஸ் பண்ணிக்கலாம். அப்டிங்கிறதுக்கான ஒரு அஷ்யூரன்ஸ் தான் அது. தட் இஸ் த பர்ப்பஸ் ஃபார் த பிளெட்ஜ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஓனர்ஷிப் ரிமைன்ஸ் வித் த பிளெட்ஜர். ஒன்லி பொசிஷன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஸோ அந்த சொத்து என் பேர்ல தான் இருக்கும். பட் அந்த சொத்தோட டாக்குமெண்ட் உங்க கையில இருக்கும். நீங்க எனக்கு காசு தர்றீங்க அப்டின்னா, உங்க கையில இருக்கும். ஐ அம் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் தி டாக்குமெண்ட் டூ யூ, நாட் த பொசிஷன். ஓகே. ஸோ சொத்த உங்க பேர்லயே எழுதி வச்சுட்டேன்னா, அது பிளெட்ஜ் கிடையாது. அது விக்கிறது, சேல்ஸ். ஓகே. டாக்குமெண்ட் மட்டும் உங்க கையில குடுக்குறேன். அத
நாளைக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் உங்க கையில இருக்கிறப்போ, அமௌண்ட் என் கையில இருக்கிறப்போ, அந்த டாக்குமெண்ட்ட வச்சு நான் எந்த ஒரு மால் பிராக்டிஸும் பண்ண முடியாது. ஏன்னா டாக்குமெண்ட் உங்க கையில இருக்கு. அசெட்ட என்னால விக்க முடியாது. ஓகே. ஸோ அதே மாதிரி கேஷ் என் கையில இருக்கு. நான் அத திருப்பி குடுக்குற வரையும் நீங்க அந்த டாக்குமெண்ட் வச்சுக்கலாம். ஒன்ஸ் நான் கேஷ் கம்ப்ளீட்டா குடுத்துட்டேன் அப்டின்னா, நீங்க அந்த டாக்குமெண்ட் எனக்கு திருப்பி தந்தாகணும். ஓகே. திஸ் இஸ் தி அக்ரீமெண்ட் பிட்வீன் பானர் அண்ட் பாணி ஃபார் த சேக் ஆஃப் பிளெட்ஜ். ஓகே. ரைட் ஆஃப் சேல்ஸ் இந்த விஷயங்கள் நானே ரொம்ப எலாபரேட்டடா சொல்ற மாரி இருக்கும். நீங்களும் அந்த மாரி எலாபரேட்டடா திங்க் பண்ணி நீங்க நெறைய எழுதணும். ஓகே. So, right of sale. Pawnee can sell the goods on default after giving notice. So, இங்க பாணிங்கிறது யாரு? person who receives the goods. அதாவது அசெட்ஸ வாங்குறவங்க. ஸோ அவங்க வந்து எப்ப இந்த கூட்ஸ விக்கலாம், இல்ல இந்த அசெட்ட விக்கலாம் அப்டின்னா, ஆன் டிஃபால்ட் ஆஃப்டர் கிவிங் நோட்டீஸ். நான் காசு குடுத்தேன். நீங்க எனக்கு கூட்ஸ் இல்லன்னா அசெட்ட குடுத்துருக்கீங்க. ஓகே. அப்படி இருக்கிறப்போ அந்த காச நீங்க ப்ராப்பரா பே பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் அந்த கூட்ஸ நான் விக்க முடியும். ஓகேவா? ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து என் இஷ்டத்துக்கு நான் விக்க முடியாது. உங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே. ஸோ தட் இஸ் த லாஸ்ட் ஒன். எப்போ வந்து அந்த கூட்ஸோ இல்ல அசெட்டையோ சேல் பண்றதுக்கான ஒரு ரைட்ஸ் வந்து இந்த பானேக்கு கிடைக்குதோ, அது எப்போன்னா வென் பை டிஃபால்ட் ஆர் ஆஃப்டர் கிவிங் நோட்டீஸ். அதாவது ப்ராப்பரா பே பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல தான் நோட்டீஸே விடுவாங்க. 3 நோட்டீஸ் விடுவாங்க. அந்த 3 நோட்டீஸ்க்கும் அவங்க ரெஸ்பான்ஸ் குடுக்கல அப்படின்னா, தே கேன் ஈசிலி செல் இட் ஆஃப். ஓகே. அந்த ரைட்ஸும் பிளெட்ஜ் பண்றப்போ குடுப்பாங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைட்ஸ். தட் இஸ் வாட்? என்னென்ன ரைட்ஸ் இருக்கு? பாணிக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? பானருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஸோ இங்க பாணிங்கிறவங்க யாரு? ஹூ ரிசீவ்ஸ் தி கூட்ஸ் ஆர் அசெட் ஆர் கடன் குடுக்குறவங்க. Okay. So, rights to retain goods until debt, interest and expenses are paid. Okay. அதாவது இப்போ ரூ. 1,00,000 நான் கடன் வாங்குறேன். என்கிட்ட இருக்கிற ஒரு கோல்ட உங்க கையில குடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கோல்டுக்கான அமௌண்ட் அதாவது நான் எவ்வளோ அமௌண்ட் வாங்குனனோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். சர்டன் பெர்சன்டேஜ். அதுவுமே அந்த டாக்குமெண்ட் ஐ மீன் 2 பேத்துக்கான அந்த பிளெட்ஜ் டாக்குமெண்ட் இருக்கும். அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அவ்ளோ பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்பரா பே பண்ணி, குடுக்க வேண்டிய அமௌண்ட்டும் ப்ராப்பரா குடுத்து, அண்ட் இந்த பிளெட்ஜ்க்கான எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அந்த எக்ஸ்பென்சஸையும் பே பண்ணி, சில சமயம் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணுவாங்க, இப்ப நான் ரூ. 1,00,000 உங்ககிட்ட இருந்து வாங்குறேன். அதுக்கு பதிலா நான் கோல்டு குடுக்குறேன் அப்டின்னா, அந்த ரூ. 1,00,000யே லெஸ் பண்ணிருவாங்க. இந்த பிளெட்ஜிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம். இன் மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் இட் வில் ஹேப்பன். பட் இதையும் நீங்க எழுதணும். அப்பதான் உங்களுக்கு கன்டென்ட் கிடைக்கும். ஸோ, அத என்ன பண்ணிருவாங்க, அப்பவே அத டிடக்ட் பண்ணிட்டு நமக்கு ரூ. 1,00,000 கிடைக்காது. ஸோ, அந்த எக்ஸ்பென்சஸ் போக பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ₹500 எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னா, எனக்கு ₹99,500 தான் என் கைக்கு வரும். பட் நான் வாங்குன கடன் எவ்வளோ? ரூ. 1,00,000. ஓகே. பிகாஸ் நம்ம எதுக்கு பிளட்ஜ் பண்றோம்? நம்ம கையில காசு இல்லன்னா பிளட்ஜ் பண்றோம். ஓகே. ஸோ, இது எல்லாமே வந்து அ ப்ராப்பரா ரிசீவ் பண்ற வரையும், அவங்க குடுத்த கூட்ஸ நீங்க வச்சிருக்கலாம். அடுத்தது ரைட் டூ ரெக்கவர் எக்ஸ்ட்ரார்டினரி எக்ஸ்பென்சஸ். ஸோ சில சமயம் பார்த்தீங்க அப்டின்னா, அ லைக் இப்ப கோல்டெல்லாம் வந்து அப்படியே கொண்டு போய் லாக்கர்ல அப்படியே வச்சுட்டோம்னா பிரச்சனை கிடையாது. பட் சில கூட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆம் என்ன சொல்லலாம்? சம் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து நான் வச்சு உங்ககிட்ட கடன் வாங்குறேன். பட் அந்த கடன் அடைக்கிறதுக்குள்ள அந்த எலக்ட்ரானிக் கூட்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, என்ன ஆகும்? அதற்கான செலவுகள்னு இருக்கு இல்லையா? அதுதான் எக்ஸ்ட்ரார்டினரி எக்ஸ்பென்சஸ். ஓகே. ஸோ அப்படி இருக்கிறப்போ, அந்த எக்ஸ்ட்ரார்டினரி எக்ஸ்பென்சஸையும் ரெக்கவர் பண்ணணும். ஓகே. ரைட் டூ செல் கூட்ஸ் ஆஃப்டர் ரீசனபிள் நோட்டீஸ் ஆன் டிஃபால்ட். ஸோ இங்க வந்து என்னன்னா, ரீசனபிள் நோட்டீஸ் எதுக்கு நோட்டீஸ் வர்றாங்க அப்டின்னா, இந்த டெப்ட், இன்ட்ரெஸ்ட், எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ப்ராப்பரா பே பண்ணலங்கிற பட்சத்துல மட்டும் தான் நோட்டீஸ் விட முடியும். ஜஸ்ட் லைக் தட் நோட்டீஸ் விட முடியாது. அவங்க ப்ராப்பரா மாசம் மாசம் அந்த டியூ வந்து பே பண்ணிட்டு இருக்காங்கங்கிற பட்சத்துல யூ கேன் நாட் கிவ் த நோட்டீஸ். அது ப்ராப்பரா பே பண்ணலன்னா மட்டும் தான் நோட்டீஸ் விடணும். அந்த நோட்டீஸுமே ஒரு நோட்டீஸ்ல இருக்காது. கண்டிப்பா அட்லீஸ்ட் 3 நோட்டீஸஸ் இருக்கும். ஸோ அந்த 3 நோட்டீஸும் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம், அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸஸும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வி கேன் செல் த கூட்ஸ்.
ஓகே. அடுத்தது ரைட்ஸ் ஆஃப் பானர். அதாவது அ அடமானம் வைக்கிறவங்க. அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்டின்னா, ரைட் டு ரிடீம் கூட்ஸ் பிஃபோர் ஆக்சுவல் சேல். எங்க நோட்டீஸ் அனுப்புறாங்க இல்லையா? அந்த நோட்டீஸ் அனுப்பி அவங்க சேல் பண்ற மொமெண்ட் வரையுமே இவங்க அத ரிடீம் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு. ஓகே. இப்ப வந்து நானு நோட்டீஸ் விட்டுட்டேன். அத நான் விக்காம நானே வச்சிருக்கேன் அப்டின்னா, என்ன சொல்றது? அ இவங்க வந்து இவங்களோட ரைட்ஸ் கேட்கலாம். இந்தாங்க நீங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தீங்க. நான் பார்த்தேன். பட் இப்போ வந்து நான் ஃபுல் அமௌண்ட்ட நான் உங்களுக்கு பே பண்ணிர்றேன். என்னோட கூட்ஸ் என்கிட்ட குடுங்கன்னு இவங்க கேட்கலாம். ஓகே. அந்த ரைட்ஸ் இவங்களுக்கு இருக்கு. அடுத்தது அடமானம் வைக்கிறவங்களுக்கு என்ன ரைட்ஸ் அப்டின்னா, ரைட் டு ரிசீவ் சர்ப்ளஸ் அமௌண்ட் இஃப் கூட்ஸ் ஆர் சோல்ட். ஓகே. அதாவது ப்ரியார் நோட்டீஸ் விட்டாலுமே ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ப்ராப்பரா பே பண்ணி, இல்ல பே பண்ணாம விட்டு, ஆல் ஆஃப் அ சடன் இவங்க ஒரு பல்க் அமௌண்ட்டே பே பண்றாங்க. பட் அப்படி இருந்தும் நான் அசெட்ட வித்துட்டேன். பிகாஸ் ஐ நீட் டூ ஷேர் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் திஸ். என்னாச்சு அப்படின்னா, மை பேரண்ட்ஸ் லாங் இயர் அகோ ஓகே. அவங்க ரொம்ப ஐ மீன் மேரேஜ் ஆன புதுசுல தே ஹேவ் பிளான் டு பை ஒன் அசெட். ஓகே. அப்ப அவங்க கிட்ட அவ்வளவா கேஷ் இல்ல. அப்ப இந்த கோல்ட பிளெட்ஜ் பண்ணி நாட் பிளெட்ஜ் அ அதாவது கோல்ட குடுத்துட்டு தான் கேஷ் வாங்கியிருக்காங்க. கேஷ் எல்லாம் வாங்குனதுக்கு அப்புறம் பார்த்தா, அந்த அசெட் வாங்க முடியல. நவ் ஐ அம் நாட் இன் அ மைண்ட் செட் ஆஃப் செல்லிங் மை அசெட் அப்டின்ட்டாங்க. அப்போ என்னாச்சு, இம்மீடியட்டா யார்கிட்ட அந்த ஜுவல்ல குடுத்தாங்களோ, அவங்க கிட்ட போய் கேஷ குடுத்துட்டு, "நான் ஜுவல்ல எடுத்துக்கிறேன்." அப்படிங்கிறப்போ, "இல்ல நான் அந்த நகைய உருக்கிட்டேன். நகைய வித்துட்டேன்." அப்படின்ட்டாங்க. ஸோ இன் தட் கேஸ் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பட் அதே ஜுவல்ல போய் அடமானம்னு வச்சிருந்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்கலாம். "அத எப்படி நீங்க உருக்கலாம்?" அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். நம்ம விக்கிறதுக்கும், பிளெட்ஜ் பண்றதுக்குமான டிஃபரன்ஸ். ஒன்ஸ் அத வித்துட்டு நம்ம காசு வாங்குனோம் அப்டின்னா, நம்ம போய் எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. பட் அதே இது, நான் இத அடமானமா வச்சிருக்கேன். நீங்க அந்த தங்கத்துக்கு காச குடுங்க அப்டின்னு சொல்லி கேட்டிருந்தோம்னா, அவங்க அந்த ஒரு ரீசன சொல்லியிருக்க முடியாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி சில அ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்க தாராளமா குடுக்கலாம். சோ தட் யூ வில் கெட் சம் கன்டென்ட். எக்ஸாம்பிள்ஸ் இஸ் மோர் இம்பார்டன்ட். அதுல தான் நீங்க நெறைய கதைகள் எழுத முடியும். விச் இஸ் ரிலேட்டட் டூ த டாபிக். ஓகே. ஸோ வித் திஸ் பிளெட்ஜ் அப்படிங்கிறது என்னன்னு முடிஞ்சது. அண்ட் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு அடுத்த டாபிக் அதாவது ஹைப்போத்திகேஷன் இல்ல வாட் ஐ ஹேவ் மென்ஷன்ட் மார்ட்கேஜ்னா என்ன, லீன்னா என்ன அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் இதுல இன்னொரு இது என்னன்னா, நான் இங்க எக்ஸாம்பிள்ஸும் குடுத்துருக்கேன். தட் இஸ் கோல்ட் லோன் பிளெட்ஜ்ட் வித் பேங்க், பிளெட்ஜ் ஆஃப் ஷேர் சர்டிஃபிகேட் ஆர் வேர்ஹவுஸ் ரெசிப்ட் இதெல்லாம் கூட நீங்க பிளெட்ஜ் பண்ணி அமௌண்ட் வாங்கலாம். ஓகே. ஸோ வித் திஸ் டாபிக் இஸ் ஓவர் அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, தயவு செய்து லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க குடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னோட சேனல் க்ரோ ஆகுறதுக்கான மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கும். அண்ட் அந்த குரோத் தான் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணி நெறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண வைக்கும். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்னென்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வித் திஸ் சைனிங் ஆஃப் டாக்டர் சாந்தி. தேங்க் யூ ஒன்ஸ் அகைன்.